Friends, good morning. Next topic spinal cord. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, முதுகுநானுடையது. ஸோ அப்போ ஸ்பைனல் கார்டு இஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த நியூரல் கேனல் ஆஃப் த வெர்டிபிரல் கால். அப்போ வெர்டிபிரேட்ஸுக்கு முக்கியமானது என்ன, நியூரல் கேனலில் இருக்கக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை மீனிங்ஸ். எது கவர் பண்ணியிருக்குன்னா அந்த மீனிங்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரெயின்லேருந்து வரக்கூடிய மீனிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இட் எக்ஸ்டென்ஸ் எங்கேருந்து வருது அந்த பிரெயின், ஃப்ரம் த லோயர் எண்ட் ஆஃப் மெடுலா ஆப்லிங்கேட்டா. பிரெயினோட பார்ட்டில் தான் மெடுலா ஆப்லிங்கேட்டா பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு லியூம்பார் வெர்டிப்ரா. ஸோ அப்போ எங்கேருந்து அரைஸ் ஆகி வருது, லாயர் எண்ட் ஆஃப் மெடுலா ஆப்லிங்கேட்டாலேருந்து. இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு லியூம்பார் வெர்டிப்ரா. இந்த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் டேப்பஸ் அப்படியே கீழே. அப்போ இன்டு த தின் ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஃபைலம் டெர்மினேட். அடுத்து internally the spinal cord contains a cerebrospinal fluid. அந்த திரவம் இதில் ஃபில்டு கேவிட்டி, அந்த கேப் இருக்கு இல்லையா, known as central canal. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இஸ் என்ன ஷேப் பார்த்தா டயக்ராமில் பாருங்கள் என்ன ஷேப் மாதிரி தெரியும் பார்க்குறக்கு. ஒரு ஹெச் ஷேப் மாதிரி இருக்கா, அந்த கலர் கிரே கலர் இருக்குது பாரு, அது என்ன ஷேப் பார்க்குறதுக்கு தெரியுது, ஹெச். த அப்பர் எண்ட் ஆஃப் ஹெச் ஃபார்ம்ஸ் அப்பரில், அதான் என்னது போஸ்டீரியர் ஹார்ன். டயக்ராமில் பாருங்கள் கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா ரெண்டு பக்கம். லாயருக்கு பேர் ஆன்டீரியர் ஹார்ன், கொம்பு ரெண்டு பக்கம், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது. எ பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் பாஸ் இன்டு த போஸ்டீரியர் ஹார்ன் ஃபார்மிங் டார்சல் ஆர் அப்பரண்ட் ரூட். மேலே கீழேன்னு சொல்ல இல்லையா, டார்சல் பக்கம் வென்ட்ரல் பக்கம். ஃபைபர்ஸ் பாஸ் அவுட்வேர்டு ஃப்ரம் த ஆன்டீரியர் லோயர் பார்ட்டில் ஹார்ன் ஃபார்மிங் வென்ட்ரல் ஆர் எஃப்ரண்ட் ரூட். இப்போ எஃப்ரண்ட் அது என்னது, டார்சல் வென்ட்ரல். திஸ் டூ ரூட்ஸ் ஜாயின்ஸ் டு ஃபார்ம் த ஸ்பைனல் நர்வ்ஸ். எதை ஃபார்ம் பண்ணுது, இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ். த ஒயிட் மேட்டர் அதுக்கடுத்து இருக்கு இல்லையா, ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹவ் பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்ட். அந்த நிறைய என்ன இருக்குது ஒயிட் மேட்டரில், நர்வ் ட்ராக்டு. இந்த ஸ்பைனல் கார்ட் கண்டக்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது பாரு, சென்சாரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் டு த ஃபார்ம் ஆஃப் எங்கேருந்து, ஃப்ரம் த பிரெயின். இட் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த பாடி. அடுத்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அந்த கேவிட்டியில் ஃபில் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிரெயின் இஸ் சஸ்பெண்டட் இஸ் எ ஸ்பெஷல் ஃப்ளூயிட் என்விரான்மெண்ட் கால்டு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப். செரிப்ரோக்கு சி, ஸ்பைனலுக்கு எஸ், ஃப்ளூயிடு. இட் இஸ் அ லிம்ப் லைக், லிம்ப்னாவே என்னது, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தருன்னு சொல்லலாம். லிம்ப் லைக் வாட்டரி ஃப்ளூயிட் தட் சரவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த பிரெயின் வித்தின் த ஸ்கல். எந்த ஏரியா, லிம்ப் லைக்காக இருக்கும் ஆனால் நாட் ஏ லிம்ப். அடுத்து வாட்டரி ஃப்ளூயிடு எதை சரவுண்ட் பண்ணியிருக்க, ப்ரொடெக்ட் த பிரெயின் வித்தின் த ஸ்கல்ல, மண்டோட்டில். இட் இஸ் ஃபில்ஸ் த சென்ட்ரல் கேனல் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தா, இட் ஆக்ட் ஆஸ் ஷாக் அப்சர்விங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரொடெக்ட் த பிரெயின் ஃப்ரம் டேமேஜ் வென் இட்ஸ். எதனால் சடனாக ஜெர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பாதுகாக்கிறது யாரோட வேலை, இந்த ஃப்ளூயிடோட வேலை. இட் சப்ளைஸ் நியூட்ரியன் டு த பிரெயின். பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கறது யாருன்னா இந்த சிஎஸ்எஃப் தான். இட் கலெக்ட்ஸ் அண்ட் ரிமூவ் வேஸ்ட்
ஃப்ரம் த பிரெயின். என்ன பண்ணிடுது, பிரெயின்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது இந்த சிஎஸ்எஃபோட ஒர்க்கு. இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் த கிரானியம். அப்போ எதை வந்து அந்த ப்ரெஷர் வந்து கிரானியத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட ஒர்க்கு. அதுக்கடுத்து ரிஃப்ளெக்ஸ் எப்படியெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்ஸ் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் தட் அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கான்சியஸ்னஸ் இல்லாமே அட்டானமஸ் தன்னிச்சையாக செயல்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் என்னென்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸ். ஆர்டினரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா தீஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர் இன்பில்ட். செல்ஃபோனில் சொல்லுவோம் இல்லையா, தனியாக செப்பரேட்டாக பேட்ரி கழட்டுறது இன்பில்ட் பேட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆல்ரெடி ஃபிட் ஆனது. அண்டு அன்லேர்ன்டு ரெஸ்பான்ஸ், லேர்ன் பண்ணவே தேவையில்லை, அதுவாக தன்னிச்சையாக செயல்படுறது. Many of the actions we perform in our day-to-day life are simple reflex. Example, winking of eyes when any dust particles enter, sneezing, coughing, yawning, etc. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தானாகவே அதுவாட்டுக்கு வரும். இப்போது என்ன அப்படின்னா ஒரு டஸ்ட்டு கண்ணில் விழ போகுது, பூச்சி வருது அப்படின்னா உடனே கண் அதுவாக என்ன பண்ணிக்க இமையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க. அதே மாதிரி சளி, இருமல் இதெல்லாம் வந்து யாரையும் கேட்காம அது வாட்டுக்கு அப்படியே ரொம்ப சளியாக இருந்ததுன்னா அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து வி பெர்ஃபார்ம் தீஸ் ஆக்ஷன்ஸ் வித்தவுட் திங்கிங். எந்த திங்கிங் இல்லாமல் அதுவாக ஆட்டானமஸாக வர்றது. அது என்னது, சிம்பிள் ஆர் பேசிக். கொஞ்சம் பெறப்பட்டு வர்றது அக்வயர்டு ஆர் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும். அது என்ன அப்படின்னா these reflex are the result of practice and learning. ஸோ என்ன ப்ராசஸ்ஸு, லேர்னிங்கில் வர்றது. பிளேயிங் ஹார்மோனியம் பை ஸ்ட்ரிக்கிங் த பர்டிகுலர் கீ, கை கரெக்டாக போகுது இல்லையா, அண்ட் சீயிங் ஏ மியூசிக் நோட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ். அந்த முன்னாடி ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்ம அப்படியே ஹார்மோனியத்தை வந்து ப்ளே பண்ணுறது. which required conscious training effect. Can you think the some more examples of conditional reflex? என்னெல்லாம் நம்ம ஆட்டோனமஸாக நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த பாடல் வந்த உடனே அப்படியே நம்ம பாடுவோம் இல்லையா, அந்த லைனு, அது மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் மானிட்டர்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை த யார் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு, ஹென்ஸ் ஆல்சோ நோன் எஸ் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். அடுத்து the pathway taken by nerve impulse to accomplish reflex action is called, அந்த ஒரு வளைவு மாதிரி இது, reflex arc. Now let us understand how the body execute reflex action when we touch a hot plate. ஸோ அதோட விளைவு நமக்கே தெரியும். தொட்ட உடனே சுடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. when we touch a very hot pan, the stimulus is the heat which is sensed by receptor called heat receptor or thermoreceptor in our hand. உடனே ஐயோ சுடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. this stimulus in turn triggers an impulse எங்கே போகுது, in sensory neuron. அதே மாதிரி சென்சாரி நியூரான் வந்து டிரான்ஸ்மிட் ஆர் கன்வே எங்கே கொண்டு போகுது, the message ஸ்பைனல் கார்டு கொண்டு போய் பிரெயினுக்கு போயிட்டு ஐயோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்து ஸ்பைனல் கார்டு interprets the stimulus and the impulse is passed on the relay neuron which in turn transmit it to a motor neuron. அடுத்து motor neuron carry command from spinal cord in our arm. Muscle in our arm contracts and we withdraw our hand immediately from the fan. ஸோ அதை இப்போ ஒவ்வொன்றுக்கும் சென்சார் நியூரானுக்கு போகுது, ஸ்பைனல் கார்டு மோட்டார் நியூரானுக்கு போயிட்டு உடனே நமக்கு என்னது அதுலேருந்து நம்ம
எடுத்துக்கிறேன் இல்லையா கையை சூடாக இருக்குது அப்படின்னு இன் திஸ் இதெல்லாம் வித்தின் செகண்டு கூட சொல்ல முடியாது, அதோட கம்மி. இந்த இஸ் எக்ஸாம்பிள் மசில்ஸ் இஸ் an effector organ which has responded to the heat. You will study in higher classes எப்படி how neuron impulse trigger the muscular movement அதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து பெரிபெரல்னு அவுட்டர் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடியது. பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்ட் பை a nerve arising from the brain and the spinal cord. The nerves arising from the brain are called cranial nerves. அது என்ன பண்ணுது, nerves arising from எங்கேருந்து spinal cord are called spinal nerves. அதுக்கடுத்து cranial nerves எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. In man there are 12 pairs of cranial nerves. Some the cranial nerves are sensory, எது optic nerve which innervates the eye. Some are motor nerves which helps in rotation, எதுக்காக eyeball movement. It also innervates the eye muscles of iris and tear gland. இதெல்லாம் இதில் cranial nerves. அதுக்கடுத்து spinal nerves எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் 1 mark. There are 31 pairs of spinal nerves. Each spinal nerves has a dorsal மேல் பக்கம் sensory root and the ventral motor root. The direction of impulses எங்கேருந்து dorsal spinal root is towards the spinal cord and in ventral spinal root away from the spinal cord. அடுத்து autonomic nervous system, ANS, தன்னிச்சையாக செயல்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. Autonomic nervous system is also called as visceral nervous system as it regulates the function of interval visceral organ of our body through the two antagonistic, அதாவது ஆப்போசிட்டில் காம்பனன்ட்ஸ். ஒன்று என்ன, sympathetic parasympathetic system. They enable the body to perform a rapid, quick and specific visceral activities in order to maintain steady state. It control the voluntary தன்னிச்சையாக இருக்கு இல்லையா functions of visceral organ. Okay, so that's all for this lesson. ஸோ புக் பேக் 1 மார்க் வந்து நான் மார்க் பண்ணது அப்படியே சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே.